ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். நமக்கு வந்து எஸ்பிஓவில் வந்து அக்ரிமெண்ட் ஃபார்ம் ஷோ ஆகிட்டுருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து எப்படி அப்லோட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொன்னீங்க. ஸோ எனக்கு வந்து இப்போ தான் கிடச்சிது அந்த வீடியோ. நான் அது வந்து ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் தெரிஞ்ச அளவுக்கு. பட் இப்போ தான் ப்ராப்பராக வந்து அப்லோட் எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீஃபண்ட் மெம்பர் தெரியாத மெம்பர்ஸ் தெரிஞ்சுக்குங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அக்ரிமெண்ட் ஃபார்ம் இப்படி தான் இருக்கும் பிரிண்ட் அவுட் எடுத்தால். ஸோ எனக்கு வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் வந்து கலர் ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டேன். எல்லாம் வந்து ஜெராக்ஸ் மாதிரி எடுக்கிறீங்க, ஸோ அந்த மாதிரி எடுக்காதீங்க. இந்த மாதிரி கலர் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு நேமுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ரெம்ன்ற இடத்துல உங்களுடைய நேமை போட்டுட்டு அடுத்து வந்து உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி கரெக்டாக எந்த ஐடிக்கு நீங்கள் வந்து நேம் எந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க, எந்த ஸ்டாஃப் ஐடின்றதை பார்த்து வச்சுட்டு அதெல்லாம் கொடுத்துட்டு உங்களுடைய அட்ரஸ், அடுத்து உங்களுடைய பின்கோட் நம்பர், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க அப்படின்றத பின்கோட் நம்பரை கொடுத்துட்டு பேன் கார்டு நம்பர் கொடுங்க. அடுத்து வந்து இதெல்லாம் வந்து நமக்கு எஸ்பிஓடைய அட்ரெஸ்ஸு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் டிஎஸ் சார் மேடம் இருக்குல்லையா, அந்த இடத்துல வந்து மேலே போட்ட அதே ஸ்டாஃப் ஐடியை கீழே போடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் உங்களோட பேன் கார்டு நம்பர் கேட்குறாங்க. திரும்ப அகெயின் ஒரு ஸ்டாஃப் ஐடி போடணும் அந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் கீழே வந்து பேன் கார்டு நம்பர் கொடுக்கணும். ஸோ கரெக்டாக வந்து எந்த பேங்க் டீட்டெயிலில் கொடுத்துருக்கீங்களோ அதோட பேன் கார்டு நம்பரை கொடுத்துருங்க, அந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாஃப் ஐடி, செகண்ட் ஒரு ஸ்டாஃப் ஐடி, தேர்டு வந்து பேன் கார்டு நம்பர் கொடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபார்மை நான் திருப்புறம் பாருங்கள். ஸோ திரும்ப பாருங்கள், இந்த இடத்துல வந்து எல்லாம் படித்து பார்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து எஸ்பிஓ ஐடி ஸ்டாஃப் ஐடி கொடுக்கணும். அந்த இடத்துல வந்து கரெக்டாக அங்கே ஃபஸ்ட்டு பேஜில் என்ன ஸ்டாஃப் ஐடி கொடுத்தீங்களோ அதே ஸ்டாஃப் ஐடி தான் செகண்ட் பேஜ்லேயும் கொடுக்கணும். அடுத்து உங்களுடைய சிக்னேச்சர், அதுக்கடுத்து உங்களுடைய அதே சிக்னேச்சரை நேமாக கொடுங்க. அதுக்கப்புறம் பேன் கார்டு நம்பர், அடுத்து எந்த டேட்டில் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி டேட்டில் நீங்கள் ஃபில் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த டேட்டை போடணும். அதுவும் நீங்கள் எந்த ஊர்லேருந்து இதை ஃபில் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ உங்களுடைய ஊர் அதை போட்டுட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் ஃபார்மை வந்து சைன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபார்மை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ எல்லோரும் கேட்டுட்டு இருந்தது இந்த எப்படி அப்படின்னீங்க. ஸோ இப்போ தான் எனக்கு இது கிடச்சிது, அதனால தான் நான் உங்களுக்கு இதை வந்து ப்ராப்பராக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இது உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். பார்த்துட்டு இதை நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு மெஷ் பண்ணுறது கூட எப்படின்னு எனக்கு தெரியல, அதையுமே நீங்கள் சொல்லி கொடுத்தா ஈஸியாக இருக்குன்றீங்க. மெஷ் பண்ணுறது வந்து நார்மலாக நமக்கு ஃபோன்லேயே இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு அக்ரிமெண்ட் அப்லோட் பண்ணுற இடத்துல இது வந்து செட் ஆகலைன்னாக்கா நான் வந்து சொல்கிற மெத்தடில் பண்ணுங்கள். உங்கள் ஃபோனை ரொட்டேட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நான் வந்து இதை வந்து என்னுடைய அக்ரிமெண்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ நான் ரெண்டுமே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன். ஃப்ரண்ட் பேஜ் அண்டு பேக் பேஜ், இது ரெண்டுத்தையுமே வந்து நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இன்ஷாட்டை ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இன்ஷாட்டை ஓப்பன் பண்ணி அதில் போயிட்டு நான் வந்து இதை எடிட் பண்ண போகிறேன். இப்போ நான் இன்ஷாட் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இன்ஷாட்டில் வந்து கலெக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நீங்கள் இது பண்ணுங்கள். அதை நான் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே ஃபஸ்ட்டு இதையே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அது நிறைய வந்து இது கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஃபோட்டோ எடுத்து அது ரெண்டுமே இந்த பக்கம் இருக்குது. அது ரெண்டுத்தையுமே எடுத்து நான் வந்து இதிலே வந்து செட் பண்ணி அது சேமாக இருக்கிற மாதிரி, அதாவது சின்னது பெருசாக இல்லாமல் சேமாக இருக்கிற மாதிரி செட் பண்ணி கிராப் ஆப்ஷன் இருக்கான்னு செக் பண்ணி இதில் கிராப் ஆப்ஷன் கிடையாது. அதனால் இதை வந்து எக்ஸ்ப்ளோர் கொடுத்துட்டேன், அதாவது சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து மெஷ் பண்ணிவிட்டு வந்து ஃபோட்டோ, அதாவது ஃபோட்டோ எடுத்தோம்ல கேலரிக்குள்ளே வந்துட்டு கீழே பாருங்கள் பென்சில் ஐக்கான் இருக்குது. அந்த பென்சில் ஐக்கான் எடிட் ஆப்ஷன் அதை நான் ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டுலேயே வந்து கிராப்னு கேட்குது பாருங்கள். அதை வந்து நான் சரியாக கிராப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சைஸில் நான் வந்து கிராப் பண்ணி எடுத்துருக்கேன். இதை நான் அப்லோட் பண்ணும்போது ஃபார்மில் எடுத்துக்கிட்டால் ஓகே, இல்லாட்டி இது தனியாக வந்து பிடிஎஃப் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் இதை சேவ் கொடுத்துட்டு ரெண்டுமே மெஷ் பண்ணியாச்சு. இதை நான் சேவ் கொடுத்துட்டேன். இப்போ சேவ் கொடுத்துட்டு என்னோடய பேஜை நான் லாகின் பண்ணணும். இப்போ பாருங்கள் என்னோடய பேஜை நான் லாகின் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து எந்த ஸ்டாஃப் ஐடிக்கோ அந்த ஸ்டாஃப் ஐடி, ஏன்னா உங்களுக்கு வந்து 4-5 ஃபார்ம் இருக்குதுன்னு சொல்லி சேம் ஒரே மாதிரி ஃபார்மை போய் இது பண்ணாதீங்க. அப்லோட் அக்ரிமெண்ட்னு இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த அப்லோட் அக்ரிமெண்ட்டை ஓப்பன் பண்ணோன்னே கீழே வந்து சூஸ் ஃபைலுன்னு கேட்குது. நான் சூஸ் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். அந்த இடத்துல வந்து சூஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணோன்னே நான் மெஷ் பண்ணி வச்சுருந்த அந்த ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட்டுலேயே இருக்குது. நான் அதை செலக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ எனக்கு அந்த இடத்துல எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை, அது எதுவுமே இதாகலை. நான் சப்மிட் கொடுத்துட்டேன். சப்மிட் கொடுத்தோன்னே எனக்கு வித்தின் 7 டேஸில் ரிப்ளை வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் வந்துருச்சு. இதை நான் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை பாருங்கள், உங்களுக்கு வந்து மெயில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஃபார்மை வந்து கொடுத்த உடனே நம்மளுடைய மெயில் ப்ராசீஜர், அதாவது ரீஃபண்ட் ப்ரொசீஜர் முடிஞ்சிருச்சு.
இதுக்கப்புறம் எஸ்பிஓலேருந்து உங்களுக்கு மெயில் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். டெய்லி போய் இதுக்கு மேலே அங்கே செக் பண்ணிகிட்ருக்க அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரீஃபண்ட் ஃபார்ம் வந்து அப்லோட் பண்ணணும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.